ஸோ ஹாய் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்பீங்க. ஓகே கைஸ், வாங்க கைஸ். இப்போ வந்து பக்ஷாட் ரீலோட் அப்படிங்கிற கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பிசியில் தான் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் வந்து ரோப்ளாக்ஸில் வந்து விளையாட போகிறேன் அந்த கேமை. அது வந்து ரோப்ளாக்ஸ்லேயும் வச்சுருக்கானுங்க. அதனால் வந்து நான் வந்து ரோப்ளாக்ஸில் விளையாட போகிறேன். ஓகே, நம்ம சேனலை பார்க்காம ஒரு புதுசாக வந்தாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே அதுக்குள்ளே ஆரம்பிச்சிச்சு கேமு. ஓகே ரைட். 2 லைவ் ஒரே ஒரு பிளாங்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒருத்தன் ஹேர் கட் பண்ணி ஒழுங்காக வந்திருக்கேன் ப்ளூ கலர் மண்டையன். ஓகே, கண்ணை கீழே போட்டாச்சு. அந்த வெள்ளை கை வந்து எங்கடா எதுவுமே தரும் என்னடா ஆச்சு. ஓகே, இப்போ அவன் சான்ஸ் அப்போ ஐயே ஓமை யார் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே தோத்துட்டோம். என்னைய செருப்பால் அடிக்கணும்டா. அது சை, ஃபஸ்ட் ரவுண்டே தோத்துட்டோமேடா. ஃபஸ்ட் ரவுண்டே தோக்கலை. ஒரு ஹெச்பி குறைஞ்சிச்சுடா. இது அவனை அடிக்காம வர மாட்டேன்டா. டேய் செத்து போடா. அவனுக்குலாம் லைவ் இருக்கணும்டா. லைவ் போய் லைவ் போடு. வேற லெவலு. அவனுக்கும் ஒரு ஐடியா அடிச்சா நம்ம ரிப்பீட்டாக கொடுத்தாச்சு அதையே திருப்பி. ஓகே, அப்போ வந்து மறுபடியும் அவன் சான்ஸு. ஓகே, வருமா வராது ப்ளீஸ் வராத. ஓகே, பிளாங்க் வந்துடுச்சு. எப்பாடி லைவ் வரல, பிளாங்க் வந்துடுச்சு. சரி, ஓகே, லெட்ஸ் மேக் திஸ் லிட்டில் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னது 2 ஐட்டம் ஈச் 2 ஐட்டத்தை என்னமோ கொடுக்க போகிறானுங்க. இன்வெர்டரி, அதுக்கப்புறம் இந்த இது மாதிரி போட்டு அறுக்குது அது ஒன்று. அது வந்து எதுக்குன்னா இந்த ரீலோ பண்ணுற பார்த்தீங்களா, அது வந்து அப்படி அறுத்து பண்ணோம்னா 2 ஹெச்பி குறைச்சி விடுமா அது அப்படின்னு தெரியல எனக்கு. நான் புதுசு விளையாட்டு, நான் புதுசு இதுக்கு ரோப்ளாக்ஸுக்கு மட்டும் நான் புதுசு கிடையாது, இந்த கேமுக்கே புதுசு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். அதனால் ஹேங் ஆகும். அதெல்லாம் கண்டுக்காமல் ப்ளீஸ் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், அவன் அடிக்கவே இல்லை. ஆனால் நம்ம அடித்தாச்சு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது புரியாது உங்களுக்கு. சரி விடுங்க, நான் சொல்லலை. ஓகே, இப்போ வந்து திரும்பியும் நம்ம அந்த இதை வச்சு கட் பண்ணோம்ல, அது திரும்பியும் ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்து அவன் சான்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து ஊசி எடுத்து கூட்டிட்டா நம்ம எடுக்கிறது வந்து அவன் எடுத்துப்பான். சோவா ஐயோ, இப்போ மேங்கி அந்த கிளாஸ் வேறு எடுத்து பார்க்குறானே உள்ளே என்ன இருக்குன்னு பார்ட்டி. ஓ மை காட், உள்ளே என்ன இருக்கோ தெரியலையே. எனக்குமே தெரியலடா. எப்பா சாமி விட்டுரு. ஐயோ, அப்போனா உள்ளே லைவ் இருக்குன்னு அர்த்தம். சோபா இந்த சோத்துட்டோமேடா. சோபா சரி விடுங்க நமக்குன்னு ஒரு காலம் வரும், பார்த்துப்போம். ஓகே, அடுத்து வந்து நம்ம சான்ஸு. அது வந்து லூக்கா கேமிங்க்கு கொடுத்துருவோம் திருப்பி. லைவ் இருக்குமா என்ன? லைவ் இருக்காதா? ஐயோ, லைவ் இல்லை கைஸ். சொல்லுங்க பார்த்துக்கலாம். அது வந்து லூக்கா கேம் கிடையாது, லக்கை தான் அப்படி லூக்கா அடிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா, லூக்கு தான் என் பேர். லூக்குனா நம்மளுக்கு அந்த ஊசி கடத்திடுச்சு. அதுக்கப்புறம் அந்த போர்ஷன் அப்படிங்கிற ஒன்று கச்சிச்சு. அதுக்கப்புறம் மேக்னிஃபை கிளாஸு. ஓகே சூப்பர், மேக்னிஃபை கிளாஸ் இருந்தால் சூப்பராக. அவனுக்கு கிடைக்கவே இல்லை எதுவுமே. அவர் 2 அறுக்கிறது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் போர்ஷன் கிடச்சிருக்கு. அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாதவன். நம்மளுக்காச்சும் மேக்னிஃபை கிளாஸ் கிடச்சிருக்கு. ஓகே சூப்பரு. இப்போ வந்து எங்கடா இருக்க முடியல. ஓ அவன் சான்ஸா? இப்போ எங்கடா வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணுறா. ஐயோ, ஒரு ஹெச்பி ஏற்றிட்டாங்க, அவன் ஏற்றிட்டாங்க. வா, ஓ மை காட், உள்ள லைவா? ஓ ஐயோ நம்மளுக்கு 1.5 ஹெச்பி தாங்க இருக்குது. 1 ஹெச்பின்னே சொல்ல முடியாது, 1.5 ஹெச்பி தான் இருக்குன்ற பாங்க துடிக்கிடுவாங்க. திஸ் இஸ் லாஸ்ட் லைவ். ஆமாண்டா மென்டல், அதுதான்டா நானும் சொல்கிறேன். நாங்கள் ஹீல். ஓகே, அந்த போர்ஷன் எடுத்து குடிச்சுப்போம். இப்போ நம்ம வந்து இந்த ஊசியை குத்திக்கிட்டு அந்த அருவாளை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். போங்க, அது அருவாள் கிடையாது, அந்த அறுக்குது. அது உள்ளே எதுக்கு அறுத்து வச்சுப்போம். ஓகே, போர்ஷனை குடிச்சுப்போம். உள்ளே எடுத்து லைவ் தான் எதுக்கு செக் பண்ணிப்போம் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஆமாம் இஸ் லைவ் தான். போடு 2 ஹெச்பி உனக்கு வீணாக போகுது. பாடுறா லூக்கு வாங்க. அவ்வளோதான், செத்துடு. அவ்வளோதான் மஜாவா? எப்படி நீங்கள் மட்டும்தான் சீன் போடுறீங்களோ? நாங்களும் தான் சீன் போடுவோம் எப்படி? ஓகே, இப்போ வந்து அவனுக்கு 2 ஒயரை கட் பண்ணி விட்டானுங்கோ. 2 ஹெச்பி குறைஞ்சனாலன்னு நினைக்கிறேன். தெரியல இந்த கேம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சரியா. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் வாங்க. எங்கடா அந்த கண்ணே இருக்க முடியல, எங்கடா ஆச்சு? ஓ அவன் சான்ஸா? அப்போ இல்லையா, நம்ம சான்ஸ் தான். அந்த கண்ணை எடுத்து ஒட்டிடுறானுங்க. ஓகே, அவன் சான்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
நம்மகிட்ட கன்று கொடுத்துட்டான். அப்போனா என்ன அர்த்தம்னா உள்ளே பிளாங்க் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் கரெக்டு கைஸ். அவன் திங்க் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. சரி ஓகே லக்கில் தாங்கடா பண்ணுற. இருடா அவனுக்கு ஆப்பு வைக்கிறேன்டா. போச்சு கைஸ். ஐயோ ஐயோம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு பிளாங்காக வந்துடுச்சு. உள்ளே என்ன இருக்குது அப்போ ரவுண்டு 4 என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஒரு ரிமோட்டு அது என்னன்னே தெரியலையே. டச் ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. டச் ஃபோன் கிடையாது, ஏதோ ஒரு ஃபோனு சின்ன ஃபோன் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அருவாள், அதுக்கப்புறம் ஃபோனு, அதுக்கப்புறம் இது. ஐயோ அருவாள்னே அருவாள் கிடையாது அது பேர் இந்த இது யாருக்குறது அடுத்தா 2 ஹெச்பி போகும் அது கொடுத்துருக்கானுங்க. சரி ஓகே எதை தொடுவோம் தெரியலையே. எதடா தொடுவோம்? அந்த கண்ணையே தொட்டுப்போம். இல்லை ஃபஸ்ட் அந்த அந்த சரி ஓகே ரைட் ஒன்றுங்க. இல்லை கைஸ் இல்லை அந்த ரிமோட் கண்ட்ரோலை தொடுவோம். எது தொடுறேன்னே தெரியலையே. அந்த ரிமோட் கண்ட்ரோலை தொட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துப்போம். என்னது ஃபிஷ்ஷு ஷெல்லு பிளாங்கா எங்கடா சொல்கிறீங்க? பிளாங்கா இருக்குது போய் சொல்லாதீங்கடா. இல்லை அப்போ பிளாங்க்னா லைவாக தான் இருக்கும். ஐயோ தெரியலையே. பிளாங்க்னா லைவாக தான் இருக்கும். அவங்க சொல்கிறது கரெக்டாக தான். ஆமாம் ரைட்டு நான் சொல்கிறது கரெக்டு. அப்போ அவங்க பிளாங்க்குன்னு காமிச்சாங்கன்னா உள்ளே லைவ் இருக்குன்னு அர்த்தம். லைவ்னு காமிச்சாங்கன்னா பிளாங்க்னு அர்த்தம். ஓகே அதுக்குள்ளே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஜாலி போட்டு ஓகே எப்படி வின் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே ரைட்டு அவ்வளோதான். முடிஞ்சிச்சான்னு கேட்காதீங்க, முடிஞ்சிச்சு, வேறு வழியே இல்லை. ஆனால் நம்ம தோக்கடிச்சிட்டோம், ஈஸியாக முடிச்சு விட்டாச்சு அவனை. இதே மாதிரி வேறு ஏதாவது கேம் விளையாடணும் அல்லது ரோப்ளாக்ஸில் அதாவது வேறு ஏதாவது கேம் விளையாடணுங்க சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள், விளையாடுறேன். எவனும் கம்பாங்க நினைக்க மாட்டேங்கன்னு தெரியுது. அடுத்து ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ். ஏன்டா இப்போ அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடிஞ்சிருச்சு, நான் என்ன கைஸ் பண்ண முடியாது. அதனால் நான் இப்போ சொல்லுவேன், எப்போ சொல்லாததை அடுத்த இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது அல்லது பொங்கல்